ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் தி டேல என்ன பார்க்க போகிறோம்னா, வெல்னஸில் உள்ள ஆஸ்டாசாத்தின் பில்பரி எக்ஸ்ட்ராக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து மைக்ரைன் இருக்குது, ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தலைவலி வந்து எனக்கு இருக்குது. இது வந்து எனக்கு வந்து 8 இயர்ஸாக இருக்குது. காலேஜ் டேஸ்லேருந்து இந்த தலைவலி இருக்குது. ஸ்கூல் டேஸ்லாம் அப்போ கிடையாது. எனக்கு வந்து காலேஜ் டேஸ்லேருந்து தான் வந்து ஹெட்டேக் வந்து வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து மைக்ரைன் அப்படின்னு தெரியல. நார்மலாக ஒரு ஹெட்டேக் வந்திருக்கு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த பெயின் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். அதாவது பின் சைட்லாம் வலிக்கும், பின்னாடி சரி சுளுக்கு பிடிச்சிருக்கு போல, அதனால தான் அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சுத்தமாக தாங்கவே முடியல, அந்தளவுக்கு அந்த பெயின் இருந்துச்சு. அதனால சரின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க வந்து செக் பண்ணப்போ வந்து இது வந்து மைக்ரைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து எனக்கு வந்து டேப்லெட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி கண்டினியூஸாக டேப்லெட் போட்டுட்டே இருந்தேன். ப்ளஸ் வந்து எனக்கு வந்து எஸ்ஓஎஸ்ன்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்டும் நான் வந்து சேர்த்து போடுவேன். இப்போ எப்படின்னா வந்து இந்த டேப்லெட் யூஸ் பண்ணாமல வந்து எனக்கு வந்து அந்த ஹெட்டேக் வந்து வந்துருச்சுன்னா வந்து போகாது, அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த எஸ்ஓஎஸ்ன்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்கல்ல, அந்த டேப்லெட் போடும்போது தான் வந்து அந்த ஹெட்டேக் வந்து நிற்கும். அந்த ஃபுல்லாக நான் வந்து தைலம்லாம் தேய்ப்பேன். தேய்ச்சி எதுவுமே சரியாகாது. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த எஸ்ஓஎஸ் டேப்லெட் போட்டோன்னா சரியாயிரும். இப்படி போயிட்டே இருந்துச்சு. அந்த டேப்லெட் கண்டினியூஸாக போட்டுட்டே தான் இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கள வந்து இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பா வந்து அஃபெக்ட் பண்ணுவோம். அதனால வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஹெட்டேக் கொடுப்பாங்கல்ல, அந்த டோஸேஜ் ஹெவி டோஸ் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த டேப்லெட் தான் யூஸ் பண்ணிகிட்டே வந்தேன். அது போட்டுமே வந்து எனக்கு வந்து ஹெட்டேக் வரும். வந்தோடனே வந்து எனக்கு பாதி ஹெட் ஃபுல்லாக, இங்கே தலை, இங்கே ஃபுல்லாக, மண்டையில் ஃபுல்லாக, பின்னாடி ஃபுல்லாக வந்து ஹேர்க்குள்ளெலாம் வந்து நான் வந்து தைலம் தேய்ப்பேன். ப்ளஸ் வந்து இந்த டேப்லெட் வந்து நார்மலாக ஹெட்டேக் யூஸ் பண்ணுற டேப்லெட் வந்து நான் போடுவேன். 3-4 டேஸ் அப்படியே தான் இருக்கும். அந்த சைடு வந்து என்னால் சவுண்ட் எதுவுமே கேட்க முடியாது. யார் பேசினாலும் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். எதுவுமே பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். கோவம் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அந்த டயத்தில். யார்ட்டையுமே பேசாமல் அமைதியாகவே இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த தலைவலி இருக்கும். ஏன்னா நார்மல் ஹெட்டேக் மாதிரி அந்த ஹெட்டேக் வந்து இருக்காது. ஒன் சைடு ஹெட்டேக் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பெயினே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும். இப்படி போச்சு. பாப்பா பிறந்ததுக்கப்புறமே இப்படியே தான் கண்டினியூ ஆச்சு. நார்மலாகவும் வரும். ப்ளஸ் வந்து எனக்கு பீரியட்ஸ் டயத்துலேயும் வந்து இந்த ஹெட்டேக் வந்து வரும். ஒரு டைம்னே சொல்ல முடியாது, திடீர்னு வந்துடும். எப்பயுமே அந்த ஹெட்டேக் டேப்லெட் வந்து வச்சுட்டே இருப்பேன். வந்தோடனே ஏன்னா வந்து திடீர்னு வருமா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாது, மெடிக்கல் அந்த டயத்தில் வந்து அன்டயத்துலலாம் வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய வாங்கி வச்சுட்டு அந்த டேப்லெட் தான் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து தைலம் தேய்ச்சிட்டு 3-4 நாள் அப்படியே போகும். அதுக்கப்புறம் அப்படியே சரியாயிடும். இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த தலைவலி வந்தோடனே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி என்னடா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்ல, இந்த பில்பரி எக்ஸ்ட்ராக்ட் பற்றி தெரிய வந்தோன்னா உடனே இது வந்து நான் வாங்கிட்டு நான் வந்து ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம போடலாம். சரி நம்ம எப்பயாச்சும் தானே வருது, வரம்புல வந்து நம்மளுக்கு இந்த டைம் நம்ம தெரியல. அதனால சரி ஒரு ஹெட்டேக் வரம்போல வந்து நம்ம வந்து இந்த டேப்லெட் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் வந்து நான் வெயிட் பண்ணேன், ஹெட்டேக் வரம்புல நம்ம வந்து போடலாம் அப்படின்னு. அப்படியே வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அந்த ஹெட்டேக் வந்துருச்சு. வந்தோடனே வந்து உடனே வந்து நான் ஒரே ஒரு கேப்சூல் தான், எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கேப்சூல் தான் நான் எடுத்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஹெட்டேக் வந்து பறந்து போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹெட்டேக் வந்து ரொம்ப பெயினாக இருக்குமா, சரி